ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. அமெரிக்கா நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த படையை உருவாக்கும் போது உக்ரைன் நேட்டோவில் சேராது அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட உறுதி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. மறுபடியும் நேட்டோவில் நாங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கோரியிருக்கிறார்கள். ஸோ உக்ரைனுடைய இந்த கோரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றுவாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருப்பதால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான அந்த ஒரு விரிசல் மேலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ப்ரோ அசாத், இந்த ப்ரோ அசாத் அப்படின்னா சிரியாவில் அல் அசாத் அவர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு அவருடைய ஆட்சி கவிழ்ப்பில் HTS அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை ஈடுபட்டது. இப்போ கிளர்ச்சியாளர்கள் தான் ஒட்டுமொத்தமான சிரியாவை ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆனாலும் இந்த கிளர்ச்சியாளர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. எப்போ வேணாலும் அல் அசாத் அவர்களுடைய விசுவாசிகள் என்ன செய்யலாம், அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கு எதிராக வெகுண்டெழலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேஸில் யாரெல்லாம் அல் அசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள், யார் ரொம்ப பெரிய அளவில் நலம் விரும்பிகள், யார் அவருடைய அரசியல் பிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் செய்து வருகிறார்களாம்.